நம்ம சேர்க்கும்போது மசாலா வந்து கொஞ்சம் நிறைய கிடைச்ச மாதிரி இருக்கும். காரமான மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்து பண்ணும்போது ரொம்ப காரம் ஏறிடும். அதனால் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது மிக்ஸ் பண்ணி செய்யும்போது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்போ எல்லாத்துக்குமே அப்படி செய்கிறது. ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சிடுறேன். ஓகே, ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி வைக்கலாம். அடுத்தது வந்து தக்காளி இருக்குது. நான் நினச்சேன் இன்னைக்குள்ள தக்காளியும் நாளைக்குள்ள தக்காளியும் சேர்த்து நம்ம வந்து தொக்கு இல்லை வந்து ஊறுகாய் அந்த ஸ்டைலில் பண்ணலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் எப்போவுமே நம்ம அதுதானே பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து தக்காளி ஜாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறமா சாப்பிட்ருக்கேன் ஒரு தடவை. நம்ம வந்து தக்காளி ஜாம் மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம். அதனால் வந்து கரெக்டான அளவு வந்து சர்க்கரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் வந்து கொஞ்சம் அலான்ற சாப்பிட்டா அதனால் இது வந்து இப்போ ஒரு 175 கிராம் இருக்குது. நம்ம வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்து பார்ப்போம். அதே அளவு சர்க்கரை சேர்த்து பார்ப்போம். இதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா செய்வோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் உருகுனதும் இதில் நம்ம வச்சுருக்க தக்காளி பழத்தெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அது ரோஸ்ட் ஆனதும் இதில் வந்து 175 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு ஜாம் பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். தக்காளி ஜாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வந்து தக்காளி வந்து ரொம்ப கம்மி. நான் வந்து சுகர் வந்து ஈக்குவலாக போட்டேன். நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் கூட நிறைய போட்டிருந்துருக்கலாம். இவ்வளோ கம்மி தக்காளியில் பண்ணிடக்கூடாது. நம்ம டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி இருக்கு? என்னத்த சொல்கிறது இல்லைடா. எப்படி இருக்குதாங்க? தோலா? ஆமாம்மா, தோல். சரி, நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, உனக்கு பிடிச்சிருந்தா போதும். உனக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நினச்சேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டேன் அப்படின்னு. எனக்கு வந்து தக்காளி சூப் அது மாதிரி பட்டதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. நமக்கு வந்து ரொம்ப தக்காளி இருக்கிற அந்த இது பிடிக்காது. ஆனால் நான் வந்து ஜாமுக்கு வந்து பெரிய ஃபேன் கிடையாது. ஆனால் வந்து அந்த தக்காளி சூப் அந்த டேஸ்ட்லாம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்தா தான் பிடிக்கும்.